இன்னுமா நீங்க இன்னும் இந்த ஒரு விஷயத்த விடல அப்படின்னா நீங்க இனிமே கோயிலுக்கு போறதே விட்டுறலாம். அட என்னப்பா சொல்ற? அட ஆமாங்க. அது என்னன்னா, நீங்க இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறீங்களா? அட ஒரு பக்கம் கடவுளை தேடிட்டு, இன்னொரு பக்கம் இந்த உயிர்கள் துன்பப்படுறதுக்கு நாமளே காரணமா இருக்கோம். எந்த ரிலிஜியனா இருந்தாலும் சரி, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்திசம், ஜெயினிசம் எல்லா ரிலிஜியன்லயும் ஒரு அடிப்படை இருக்கு. அது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க. லவ், கம்பேஷன், அன்பு, கருணை. அப்படி இருக்கப்போ இந்த அன்புக்கும் கருணைக்கும் முழுக்க முழுக்க எதிரா உயிர்களை துன்பப்படுத்தி துடி துடிக்க வச்சு பரிதாபமான நிலைமையில இறக்க வச்சு அதை உணவா உட்கொண்டு நம்ம செய்யற இந்த செயல் செஞ்சுட்டு எப்படி நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கிட்ட வேணா நெருங்கி போலாமே தவிர இறைவன் கிட்ட சிறிதளவும் நெருங்க முடியுமான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. இதைத்தான் வள்ளலார் சொல்லியிருக்காரு, எல்லா உயிரையும் நம்முடைய உயிரை போல நினைக்கணும் அப்படின்னு. அதனால இப்ப நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களை கோயிலுக்கு போகாதன்னு சொல்லலை. ஆனா அடிப்படையான அன்பை நமக்குள்ள இன்னையிலிருந்து விதைச்சு அதை வளர்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு அன்பிற்கு விரோதமான செயல்களில் ஈடுபடாம இருப்போம். அது பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தயவு.